முட்டாள்தனம் தெரியுமா? நிச்சயமா தவறான நோக்கத்தில் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தவறு. இன்னைக்கு ராத்திரி பூரா உன் கூட கழிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என் மனசை நான் எப்போ மாத்திக்கிட்டேன். நீங்க மட்டும் உங்க மனசை மாத்திக்கிட்டா போதுமா? நானும் மாத்திக்கணுமே. உன் மனசை மாத்திக்கிறது எதிரில் இருக்கிற ஆளை பொறுத்து இல்ல, அவன் பையில இருக்கிற பணத்தை பொறுத்து தான் ஏற்கனவே சொல்லி இருக்கீங்களே. பணம் பணம் மரியாதையா சொல்றேன், என் பக்கத்துல வராதீங்க. உனக்கு மரியாதை வேற, விரும்புறவளை தவிர வேற யாரையுமே தொடர்றதில்லை. நீ இவ்வளவு நாளா என் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க போறதில்லை. ரொம்ப உயர்வான எண்ணத்துல இருந்தேன். கடைசியில ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ற அளவுக்கு துணிவீங்க. நான் எதிர்பார்க்கல. காரணம் பிறந்து கிடந்தா நாய் பொறுத்தாண்டி உள்ள நுழையும். நீ பரிசுத்தமானவளா இருந்தா அவனை மனசால நினைக்கிறது கூட தப்பு. ஆனா ஏற்கனவே உன்னை யாரோ அனுபவிச்சுட்டா நீதான சொன்னேன். இப்ப நான் அனுபவிக்கிறது கெட்டு போறவளை கெடுக்கிறது தப்பே இல்லை. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் பொய்ங்க. அவருக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை. சத்தியமா சொல்றேன், அவரோட கைகள் கூட மேல பட்டது இல்லைங்க. நீங்க இந்த பேருக்கணும் கட்சி வருகையில சந்திக்க முயற்சி பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி போய் சொன்னேங்கிறேன். நான் அப்படி போய் சொன்னேன். மேல கோமா நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக அன்னைக்கு குடிச்ச மாதிரி நடிச்சேன். இப்போ ஒன்னு பலாத்காரம் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஏன் போய் சொன்ன என்கிட்ட? உங்ககிட்ட சொன்னா உங்களையும் துன்பப்படுத்த வேண்டி வரும். கடந்த காலத்துல நீங்க எனக்காக பட்ட கஷ்டங்கள் போதாதான்னு நினைச்சேன். அதுக்காக தாங்க இப்படி எல்லாம் போய் சொன்னேன். தேவகி, நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, அந்த ராஜலிங்கம் உன்னை ஏன் இப்படி குடும்பப்படுத்துறான்? அதை முதல்ல சொல்லு. சொல்லி தீர வேண்டிய நேரம் வந்தாச்சு.